அடுத்த முறை உங்கள் முழு பேரையும் விடுறேன்னு சொல்லியிருக்கு. முழு பேர் லைவில் முழு பேர் நான் பார்த்தேன்னா சுயநட் ரிப்போர்ட் மட்டும் போட்டு கொண்டிருக்கார் லைவ். அப்படி ஒரு ஆள் உழைக்கப்படையில் எப்போ நான் திருப்பி காய்ச்சி நான் தலைவர் சொன்னவர் அடுத்த முறை முழு பேரையும் உங்களை விடுறேன்னு சொல்லியிருக்குது. அதெல்லாம் நீங்கள் அடுத்த முறை முழு பேர் மட்டும் எடுக்கலாம். நீங்கள் கேட்குறேன்டா கேளுங்க. முழு பார்த்துருங்க லைவ் எல்லாத்தையும் கேள்வி இருந்தால் கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த யாழ்ப்பாண டிசிசி மீட்டிங்கில் உள்ள என்னென்ன விஷயங்களை பற்றி கலந்து ரைட். இதில் முக்கியமாக காய்ச்சி அப்படின்னு வளமையாக அப்படித்தானே தாங்களே ஒன்றை க்ரியேட் பண்ணிங்க. நம்ம ஒரு அஜெண்டாவை போட்டுட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுல தான் நடக்கிறது. அதில் சுகாதாரத்துக்கு இவ்வளோ காசு செலவழிச்சிருக்கணும், கல்விக்கு இவ்வளோ செலவழிச்சிருக்கணும்னு சொல்லணும். அதில் நான் கேட்குறேன் மொத்தம் 100 வீதத்தில் இந்த 3 மாதத்தில் 3 வீதம் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க கல்வி. சிலதுக்கு போடையில் அது சம்மந்தமாக கேள்விகள் கேட்டுனா தாங்கள் இப்போ ஜூலை மாதம் தாங்கள் அரவாசி காசு செலவழிக்கிறீங்கன்னு சொல்லினோம். அதை விட அதில் ஒரு பேர் சொன்னார் தான் ஏற்கனவே வந்த காசுகள் அவ்வளோத்தையும் தாங்கள் செலவழிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னார். போன வருடங்களில் ஒன்றும் காசு திருப்பி அனுப்பிடுறேன். அதுக்கு நான் அந்த ரிப்போர்ட்டில் கேட்டிருக்கேன். அதை விட விடையினும் கலைக்கப்பட்டது. இந்த தெல்லிப்பட ஆதார வைத்தியசாலையில் ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கு. அங்கே ஒரு வைத்தியர் வந்து ஒரு நோயாளியை தாக்கி வழக்கு போடப்பட்டிருக்கு. இந்த பி ரிப்போர்ட் போடையில் அது கலைக்கப்பட்டிருக்கு. அதை விட முக்கியமான விடயங்கள்னு சொல்கிறது வந்து எங்களுடைய இவ்வளோ அளவு பட்ஜெட்டில் வந்த காசில் இவ்வளவு பாவிச்சிருக்கிறீங்க, இவ்வளவு பாவிக்க போகிறீங்க. அடுத்த சில ப்ரொஜெக்டுகள் வந்து ஃபெயில் ஆகிட்டு. இப்போ உதாரணத்துக்கு குறியாட்டு வாண்டிருந்து நயனாதிக்கு வந்து தண்ணி கொண்டு போயினோம்னா அந்த தண்ணி பைப்புகள் மிதக்குதாமட்டு கம்ப்ளைண்ட்டுக்கு தண்ணி போயில காற்று வருதாமட்டு தான் கம்ப்ளைண்ட் வந்துன்றது. ஸோ அது சம்மந்தமாக அடுத்த டிசிசி மீட்டிங்கில் அந்த ப்ரொஜெக்டின் ரிப்போர்ட் அது என்ன ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் ப்ரொஜெக்ட் முடிஞ்சிட்டு சொன்னால் அந்த கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் லெசன் லேர்ன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லியிருக்கிறேன். அடுத்த டிசிசி மீட்டிங்கில் நீங்கள் வரலாம். ஒரு சுமூகமான மீட்டிங்காக போக நினைக்கிறேன். இதில் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரே ஒரு நோக்கம் அந்த ஒதுக்கப்பட்ட நிதியை ஃபுல்லாக பாவிக்கணும் தான் இல்லாத ஒரே ஒரு நோக்கம். ஸோ அது சம்மந்தமாக அடுத்தடுத்த மீட்டிங்கில் எல்லா இதுலையும் அதில் ஒரு சில அரசாங்க உத்தியோகர் சொல்லிக்கணுமெண்டா சும்மா பிளாண்டாக கல்வித்துறையில் வந்து ஊழல் நடக்கணும் அப்படி சொல்லாமல் பேரோட சொல்லுமோண்டு பேரோட 2 பேர்ட்ட பேரை நான் எவ்வளோ சொன்ன உடனே 2 பேரும் வந்து எனக்கு ஒரு வழக்கை போட்டிருக்கணும் மான நஷ்ட வழக்கண்டு. அப்போ இந்த முறை அவன் பேரையும் சொல்லி விட்டுருக்கோம். 3வது ஆளையும் சொல்லியிருக்கு தெளிப்பட வைத்தியசாலையில் வந்து இப்படி ஒரு முறைப்பாடு இருக்குன்னு இப்போ அவள் மோடிக்கு ஒரு வழக்கொண்டு போடுவான்னு நினைக்கிறேன். அதை ஃபேஸ் பண்ணுவோம். ஏனென்றால் பேரை சொல்லும் கொண்டு கேட்பினா பேரை சொன்னால் உடனோடி போய் வழக்க போடணும். அதாவது கல்லர்ன்றாக்கள் வந்து ஓடி போய் வழக்க போட்டு அந்த கல்லருக்குரிய இன்கொயரிஸை நடக்காமல் படுத்துகிற வேலை தான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. அது தவிர அந்த தெல்லிப்பட ஆதார வைத்தியசாலையில் இருக்கிற கேன்சர் யூனிட்டை வந்து கவர்மெண்ட்டை கொடுக்கட்டுமாமண்டு கையேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் கேட்டிருந்தவர். அதாவது வந்து மத்திய இதுக்குள்ள கொண்டு வரணுமெண்டு இதில் ஒரு பெரிய ஒரு மாஃபியா ஒன்று இருக்குது. கையேந்திரமாரனாக்கு அது விளங்காமத்தான் கதைச்சாரா அல்ல விளங்கி கொண்டு சப்போர்ட் பண்ணி கதைச்சாரோ தெரியாது. இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்கிற அரச ஊழியர்கள் சம்பந்தமான முறைப்பாடுகள் இருக்குது. ஸோ தெல்லிப்பட வைத்தியசாலை வந்து மாகாண சபைக்கு இருக்க வேண்டியது. அதை கொண்டே நாங்கள் மத்திய சபையில் கொடுத்துட்டோம்னு சொன்னால் கடைசியாக மாகாண சபைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலும் பிரயோசனமானதாக இருக்காது. அது தொடர்பாக கதைக்கப்பட்டிருக்கு. கயேந்திரமார் அண்ணாவனுடைய கருத்தை நான் அவருக்கு விளங்கப்படுத்த சொல்லியிருக்கேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவர் சொன்னார் ரோமம் நீங்கள் அந்த இன்கொயரியை வேறையாக பாருங்க, பட் இதே மினிஸ்ட்ரி கீழே கொண்டு வந்து அதுக்குரிய காசை கொஞ்சம் கூட்டுவோம்ண்டு. காசை கூட்டுறது நெல்லம். தெல்லிப்படையில் இருக்கிற கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு காசை கூட்டி அதுக்கு நர்சிங் ஸ்டாஃபை கூட்டுறது நெல்லம். நினைக்கிறேன் கயேந்திரமார் அண்ணாக்கா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல சில விஷயங்கள் தெரிய நினைக்கிறேன். நான் இது மத்திய சபைக்கு கொண்டு வந்தோடனே இங்கே கார்டரை கூட்டிடுறாங்க. கார்டை ரிவிஷன் பண்ணுறதுக்கு மத்திய சபைக்கு கொண்டு போகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. நாங்கள் டைப் பிஏ டைப் ஏ ஆக்கணும், டைப் ஏ வந்து டிவிஷன் ஹாஸ்பிட்டல் ஆக்கணும். அப்படி தரம் உயர்த்துறதை வந்து நாங்கள் செய்கிறது நேஷனல் பிளானிங் டெவலப்மெண்ட் தான் அது செய்கிறது. அப்போ அன்னாடே அதை யாரோ பிள்ளையாக சொல்லியிருக்கணும். அதை அவர் இன்றைக்கு கூட்டத்தில் முன்மொழிஞ்சவர். அது சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு உரையாடல் ஒன்று போய் ஒரு சின்ன ஒரு விவாதங்கள் ஒன்று வந்தது. நான் அவருக்கு அதை வடிவாக சொல்லியிருக்கிறேன். அது இதுதான் பிரச்சனை என்று அவர் அதை ஏற்றுக்கொண்டவர். அதோட துறைசார் மேற்பார்வை குழு ஒன்று இருக்குது பாராளுமன்றத்தில், செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டி என்று சொல்வார்கள். அங்கே இந்த வைத்தியசாலையில் நடக்கின்ற ஊழல்கள், வைத்தியசாலையில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாரையும் அங்கே நாங்கள் கூப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். எல்லோரும் லைனில் அடித்து கொண்டு வருவினோம் யாழ்தேவியில். அப்போ அதை பார்ப்போம். இப்போதைக்கு அதுதான் கதைக்கப்பட்டது. அதை விட வளமையாக வேண்ட கதைகளெல்லாம் கதைக்கப்பட்டது. விவசாயத்துக்கு இவ்வளவு செலவழிக்கிறோம், இதை கட்டுறோம் அதை கட்டுறோம் வந்து வளமையான இதுகள் தான். அடுத்த முறை தீர்மானம் செய்திருக்குது. முதல் காலமையில் 9 மணிலேருந்து 12 மணி மட்டும் ஏதாவது 3 செக்டர்ஸ் கல்வி, சுகாதாரம், மற்றது விவசாயம் அது 3. பின்னேரம் போக்குவரத்து தொடர்பாக மற்றது அது தொடர்பாக கலைக்கப்படும். நான் நினைக்கிறேன் இந்த டிசிசி மீட்டிங் வந்து நான் ஜோதிச்சிருந்தேன் போரையிலேருந்து மீடியா அலோவ் பண்ணிலேண்டா போரையிலேருந்து டிசைட் பண்ணினேன். அப்புறம் இந்த விடிய காலமே கோர்ட்ஸுக்கு போயிட்டு திருப்பி வரைக்குள்ள தான் நான் பார்த்தேன் மீடியா அலோவ் பண்ணியிருக்கணும்னு ரஜி தான் கால் பண்ணி சொன்னது. ரஜி என்ன கால் பண்ணி சொன்னார் மீடியா அலோவ் பண்ணி. அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். மக்களுக்கு தெரியாமல் டிசிசி மீட்டிங்கை வச்சு பிரயோசனம் இல்லை. கிளிநொச்சியில் பிளாக் பண்ணவர். ஆனால் அமைச்சர் சந்திரசேகர் அதை ஏற்றுக்கொண்டிருக்காரு என்றால் அப்படி பிளாக் பண்ண இயலாது.
அது வந்து மக்களுடைய ரைட்ஸ் என்ன நடக்கிறன்ற பார்க்குறது வந்து மக்களுடைய ரைட்ஸ் அதை பிளாக் பண்ண இயலாது. பிறகு கடைசி நேரங்களில் நான் பார்த்தேன்னா ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து லைவ் போட்டிருக்கணும். அப்போ மற்ற யூடியூபர்ஸ் வந்து அது பாதிக்கப்படினும். அப்போ நான் அதை சொல்லியிருந்தேன் இந்த யூடியூபர்ஸை அலோவ் பண்ணிக்கொண்டு அலோவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஆகவே நீங்கள் அதை ஒரு நானும் கூட யூடியூப்பை ரெஜிஸ்டர் பண்ணி ஏதாவது ஒரு வேலையை கொண்டு பார்க்குறது ட்ரை பண்ணுறேன் லீகலைஸ் பண்ணுறது. அப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு ஐடென்டி கார்டோட போய் நிற்கிறதுக்குரிய வழி கொண்டு பார்க்கணும். நான் வந்து உங்களை எந்த அரசியல் கட்சிகள் இருக்கிற மீடியாவே ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஐடென்டி கார்டு ஒன்று தாரேன். அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் எல்லா இடத்துலையுமே பர்ஃபார்ந்து போய் நிற்கலாம். அது நெல்லம் இல்லை நீங்கள் இந்த மீடியாவில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனா சரியான கஷ்டம். உங்களுக்கு இப்போ ஜேர்னலிசம் அதுக்குள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனா சரியான கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வீடியோ போடுறதில் ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு நல்ல லாபம் வந்தால் அது என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம். அதை விட வேறு முக்கியமான விடயங்களோட கதைக்கப்பட்ட தப்பு வேறு ஒன்றுமே இல்லை. இவ்வளோ தான் மாற்றுத்திறனாளியோட கதைச்சு நான் பார்த்தேன். நான் உண்மையாக வந்து அது ஒரு பெரிய ஒரு குறைபாடு எங்கள் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை. மாற்றுத்திறனாளிகளை வந்து நாங்கள் பார்க்குறதில்ல, அவருக்கு கதைக்கிறதுக்குரிய டைமும் கிடைக்கல. அவர் இன்றைக்கு வந்து இவ்வளவு கோபமாக கதைச்சதுக்குரிய காரணம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அதுக்குரிய காரணம் அதையே நாங்கள் உதாசீனப்படுத்திக்கல, மனசுக்குள்ள இருந்து ஒரு கோபம் கொண்டு வரும் நாங்கள் கதைக்கணும் கேட்கணும் இல்லையாண்டு. அந்த செக்ஷன் வந்து நினைக்கிறேன் சமூக சேவை அந்த அமைச்சுக்களை வருமென்னு நினைக்கிறேன். அது தொடர்பாக ஏதாவது நாங்கள் அடுத்த முறை பாராளுமன்ற பட்ஜெட்டில் ஏதாவது வச்சு எடுக்கக்கூடிய இருக்கா பார்ப்போம். அது ஏற்கனவே 2-3 எம்பி மேர்கிட்ட கதைச்சவையாம் ஒரு ஆக்ஷனும் எடுக்கலையாம். சிறிதரன் ஐயாவுடையும் காய்ச்சினாம் ஜி பொன்னம்ம அவர்களை கைந்திரமார் பொன்னம்மளத்தை கண்டாக்ட் பண்ண வலிக்கிட்டவையாம் சரி வரையிலையாம். என்னட்ட அவர்கள் ஏதாவது ஒரு முறைப்பாடு தந்திருந்தேன். நான் பாராளுமன்றத்தில் கதைச்சி டிசிசி மீட்டிங்கில் கதைச்சிருப்பேன். எனக்கு சொல்லல கடைசியாக தான் நீங்கள் வாரது என்னோட வந்தால் சம்மந்தமாக கதைப்பேன். மாநசபை தேர்தல் இப்போ நடக்க முடியுது. நான் பெரும்பாலும் எதிர்பார்க்குறேன் மாநசபை தேர்தல் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள அறிவிப்பினோம். ஆனால் அது ஷுவர் இல்லை. ஏனென்றால் மாநசபை தேர்தலை நடத்துகிற அளவுக்கு வந்து நாட்டினுடைய பொருளாதார நிலைமை இல்லை. ஸோ ஆனால் அண்மையில் நான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கியன் அவர்கள் ஒரு சிறப்பு பிரேரணை ஒன்றை போட்டிருக்கிறார். தனிப்பட்ட பிரேரணை ஒன்றை கெசட் ஒன்று போட்டிருக்கிறார். இதை வந்து நாங்கள் மாநசபை நடத்த வேண்டும் என்று. ஆனால் அதில் என்பிபி தானே ஓட் போடுறது. ஸோ 159 பேரும் ஓட் பண்ணி மெஜாரிட்டி வின் பண்ணி பார்த்தால் தான் மாநசபை நடக்கும். அண்மையில் ஜனாதிபதியோடு நடந்த மீட்டிங்லையும் இவர் கேட்டவர் நான் ஒரு தனி பிரேரணை ஒன்றை போடுறோம், நீங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். கிழக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழர்கள் வேண்டி வச்சிருக்கிறோம். வடக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கோட்டையை இழந்துட்டோம். யாழ்ப்பாணத்தை இழந்து 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து வடக்கு கொடுத்துட்டோம். அதால் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். மீடியா உங்களுக்கு வரையில் அது ஒரு விஷயம் நடக்கலாது. ஆனால் அவை வந்து இப்போ ஒரு தங்களோட நிலைமையை விளங்கி கீழே வரினோம். ஏனென்றால் இப்போ அவைக்கு முதலே சொன்னேன் நான் என்பிபிக்கு சில விடயங்கள் நீங்கள் ஊழலை பிடிக்கிறேன்னு சொல்லி வந்த நாங்கள் அந்த விஷயங்களை கதை கேட்க அக்செப்ட் பண்ணி அதில் சப்போர்ட் பண்ணணுமா. ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன் அமைச்சர் சந்திரசேகர் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவனாக்கள் மற்றது எங்களுடைய பவனராஜசராக்கள் தாங்களாகவே இறங்கி வரையினும் ரைட். அது அவன் அர்ச்சனை அவனுக்கு கதை கட்டும் கதைச்சா பிரச்சனை இல்லைன்ற ஒரு நியூட்ரல் பொசிஷனோட அடிக்கணும். அவைக்கே பொறுத்த வரைக்கும் அங்கே அரச உத்தியோகத்தோட வாக்குகள் இல்லாமல் போயிடும்ன்ற ஒரு பயம் ஒன்று இருந்தது. எனக்கு அந்த வாக்குகள் பிரச்சனை இல்லை. இருக்கிற 5 வருஷம் மட்டும் அதில் ஏதாவது ஒன்று செய்து போகணும்னு தான் நான் யோசிக்கிறேன். அடுத்தடுத்த டிசிசி மீட்டிங் பிரியோசனமாக தான் நடக்கும். இந்த இடத்துல அதில் ஒரு பொதுமகன் ஒருத்தர் கலைக்கப்பட்ட விஷயம் என்னென்றால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட ஒருங்கிணைப்பு குழு மீட்டிங். ஆனால் இதில் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் கதைக்கப்படுகிறது. மக்களோட பிரச்சனை கதைக்கப்படுது என்னண்டா அப்போ இப்போ இப்படி தானே இப்போ தனித்தனி ஒவ்வொரு ஆளை வந்து கதைக்கிறேன்டா பொதுமகன் கதைக்கிறேன்டா ஒவ்வொருத்தரும் வந்து தன் இந்த லேனியன் போடுபடையில் ஏன் என்னுடைய வாசி சாலை காசு வரையில் ஏன் எங்களுடைய ஏரியாவுக்கு தோட்டத்துக்கு தண்ணி வரையில் என்று ஒவ்வொரு ஆளை கதைச்சாப்போ கிட்டத்தட்ட 250-300 பேர் ஒரு நாளைக்கு கதைப்பினேன். அதுக்காக தான் மக்களுடைய பிரதிநிதி ஒரு 4 பேர் 6 பேர் இருந்தால் அவையிட்ட போய் கதைச்சா அதில் முக்கியத்துவங்களை கொடுத்து கதைப்போம். இப்போ என்னோட ஒரு விடயத்தை தந்து நான் அதை அரசியலுக்காண்டி கதைக்காம விட்டுட்டேன்டா கயந்திரமார் போனதில் போய் கொடுத்தா அவர் கதைப்பேன். அல்லது கயந்திரமார் போனம்பளம் நானும் அந்த பிள்ளையை செய்யிட்டோம்டா சிறுகிரன் ஐயா கதைப்பார். அல்லது வந்து அவர் இப்போ அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவரால் கதைப்பினோம். அதை விட்டு மக்கள் எல்லாரும் வந்திருந்து கொண்டு நாங்கள் கதைக்கிறது படி கேட்கணுமெண்டா ஒரு மீட்டிங் நடத்தல. அது ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு ஒரு ஒழுங்குமுறைமையோடு இருக்குது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி மக்கள் பிரதிநிதிகள் இருக்கல அது எங்கள்கிட்ட அதில் சொல்கிறது தான் நெல்லம். தனிப்பட்ட ரீதியாக அப்படி அணுகிக்கல ஒரு அரசு அதிகாரிகளும் அதை கதையை கேட்க மாட்டினோம். அது நடக்காது. இப்போ எங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி நாங்கள் சொல்கிறத அவள் கேட்கலைன்னா நாங்கள் அதை பாராளுமன்றத்தில் கதைப்போம். சாதாரண ஒரு ஆள் வந்திருந்த இந்த மீட்டிங்கில் கத்துறதால ஏதாவது நடக்குமோ அதை பொதுமக்கள் விளங்கிக் கொள்ளணும். பிரச்சனை இருந்தால் எங்களுடைய எந்த ஃபோன் நம்பருக்கோ அல்லது ஏதாவது பாராளுமன்ற உறுப்பினரை அன்னைக்கு அதை கதைக்கிறதோனும் தனித்தனியாக மக்கள் போய் அப்படி கதைக்க இயலாது. மீட்டிங்கில் ஜனாதிபதியோட மீட்டிங் நடக்கிறேன்னு சொன்னால் 6000 ஜனம் இருக்குண்டா 6000 ஜனம் 6000 கோரிக்கையை வச்சா ஜனாதிபதியாக கேட்கல மோப்பு அது ப்ராக்டிக்கல் இல்லை. அப்போ ஒரு 6 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும்னா அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் அந்த பிரச்சனை மக்களோட போய் அணுகி ஒரு ஆஃபீஸ் ஒன்றை போட்டு அங்கே இருந்து மக்களுடைய பிரச்சனை அணுகி அந்த மீட்டிங்கில் கொண்டு கதைக்கணும் தான் பிரச்சனை. சரிதானே? சரி விளையாட்டுக்கு அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு இல்லை அடுத்த முறை நீங்கள் வரலாம். உள்ளூரில் எல்லோரும் வரக்கூடிய இருக்கும். வரைக்கில் ஒரு டீசெண்டான அட்டையரில் வரணும். நீங்கள் இப்போ யூடியூபர்ஸ்ன்ட்டு நீங்கள் வரீங்களா அப்போ ஒரு ஷர்ட் போட்டு இன் பண்ணி ட்ரௌசர் போட்டு வடிவாக வரணும். அப்போ தான் நாங்கள் எங்களுக்கும் ஒரு செய்ய வேண்டி இருக்கும். ரைட் அவங்க நீட்டாக தான் வந்திருக்காங்க உள்ளுக்க விட மாட்டோம்.
பிரதேச ஒழுங்கமைப்பு கூட்டத்தின் மீட்டிங்கில் சர்க்குலரில் இருக்குது. உள்ளுக்குள்ள வாராக்கள் வந்து ஃபார்மல் வியரில் தான் வர ஒன்று. நான் எனக்கு விரும்பினதுக்காண்டி ஜம்பர் மடித்து கொண்டு மீசையை முடிக்கிட்டு வரையலாம். அது வந்து ஒரு இது அப்போ ஊடகங்களுக்கும் ஒரு இது ஒன்று இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த சர்க்குலர் பார்த்துன்னா அடுத்த முறை டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி ஷர்ட்டு இப்போ ஒயிட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி வாங்கோ, நான் கதைச்சு உங்களை உள்ளுக்கு எடுத்து விட்றேன். சரிதானே? ரைட்.